இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் மன்றாடுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே மெய் போற்றுகின்றோம், மெய் புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள்வரத்தால் எங்களை நிரப்பும், தூய ஆவியால் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய எதிர்காலத்தை இன்றைய நாளை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்ததையே செய்து வருகிறோம். என்னை வலுவூட்டும் என்னுடைய கடவுளின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய இயலும். கடவுளிடம் நாம் ஒன்றை கேட்பதற்கு முன்னரே அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ப வேண்டும். இதுதான் நம்பிக்கை. கடவுளிடம் கேட்பதற்கு முன்னரே அவர் எனக்கு தந்து விட்டார் என்று நம்பி மீண்டும் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். கடவுளின் கட்டளைகளை அப்பழுக்கின்றி கடைபிடிப்போருக்கு இது சாத்தியம், முற்றிலும் சாத்தியம். கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் அவருக்கு பிடித்ததை நான் செய்கிறேன், அவருக்கு மகிழ்ச்சியை நான் தருகிறேன், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கிறேன், அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது வாழ்வின் லட்சியமாக இருக்கின்றது. இப்படி செயல்படும் போது நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு அவற்றை தருவார். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தால், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வரும்போது, அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்வாக அமைவதற்கு அவரிடத்திலே நாம் தஞ்சம் புகுவோம். அது மட்டுமல்ல, அவரிடத்திலே கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம், வாஞ்சையோடு கேட்போம், தாகத்தோடு கேட்போம். அதோடு சேர்த்து அவர் செய்த கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.